அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்களுக்கு நான் திமுகவிலிருந்து இன்றைக்கு விலகி தாவேக்காவில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலே தான் இன்றைக்கு நான் இணைத்துக் கொண்டேன். திமுகவிலிருந்து நான் விலகியதுக்கான காரணத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். 8 ஆண்டு காலம் இந்த திமுகவில் இருந்தேன். அதற்கு முன்னாலே அதிமுகவிலே மிகப்பெரிய பதவிகளை எல்லாம் நான் வகித்தவன். அதே போல சென்னையிலே 9 தொகுதிகளுக்கு நான் மாவட்ட செயலராக இருந்தவன். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் மாவட்ட செயலராக இருந்தவன். அப்படிலாம் இருந்ததை பார்த்து இந்த உழைப்பை பார்த்து அம்மா அவர்கள் எனக்கு 2 முறை டிநகர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அந்த 2 முறை போட்டியிடுவது வாய்ப்பு தந்த போது 35,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன். அதற்கு பின்னாலே நான் பணியாற்றியதிலே இதுவரை என் மீது எந்த ஒரு சிறு வழக்கு கூட இல்லை, எந்த குற்றச்சாட்டும் என் மீது இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் பணியாற்றி இருக்கிறேன். அப்படி அப்பொழுக்கற்ற உழைப்போடு நான் இருந்த என்னை அம்மாவினுடைய மறைவுக்கு பின்னாலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய, தமிழ் இனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நம்பி திமுகவில் இணைந்தேன். ஆனால் அவர்கள் என்னை ஒரு சரியான அளவிற்கு என்னை அங்கீகரித்தார்கள் என்றால் அங்கீகரிக்கவில்லை. மாநில பதவி கொடுத்தார்கள், மாநில இலக்கிய செயலாளர் பதவி கொடுத்தார்கள். அதற்கான பணியையும் நான் சரியாகத்தான் ஆற்றியிருக்கிறேன். ஆனாலும் கடந்த முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டேன். எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நான் 2006 என்னால் தோற்கடிக்கப்பட்ட ஜி அன்பழகனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கடந்த முறை தேர்தலில் வெற்றி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அடுத்த முறை பார்ப்போம் என்று சொன்னார்கள். இந்த முறையும் நான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டேன். மீண்டும் எனக்கு வாய்ப்பு வழங்காமல் அதே குடும்பத்தை சேர்ந்தவருக்கே மற்றொருவருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆக அவர்கள் திட்டமிட்டு என்னை திமுகவோடு நான் இணைந்திருந்தாலும் ஒரு அதிமுக காரனை போலத்தான் என்னை பார்த்திருப்பார்களோ என்று நான் என்னால் யூகிக்க முடிகிறது. ஆக 2 முறையும் என்னை வஞ்சித்து எனக்கு வாய்ப்பளிக்க அவர்கள் மறுத்த காரணத்தினால் ஒரு அரசியல்வாதி மக்களை சந்தித்து மக்களோடு இருந்தவன், மக்களுக்கு பணியாற்றியவன் மீண்டும் மக்களுக்கு பணியாற்றத்தான் விரும்புவான். அப்படி இல்லாமல் அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு படித்துக் கொண்டு எழுதிக் கொண்டு இருந்தால் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. நான் மக்கள் பணியாற்ற விரும்புகிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்படாத காரணத்தினால் இனிமேல் இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, இனியும் அவர்களோடு பயணித்தால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு முறை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்டிருக்கிற போது, நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை வைத்தார்கள். அப்பொழுது அவர், அரசியல்வாதி அரசியல் தான் செய்வான், பிறகு என்ன அவியலா செய்ய முடியும் என்று கேட்டார். அதை நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். நானும் ஒரு அரசியல்வாதி, அரசியல் தான் செய்ய விரும்புகிறேன், என்னால் அவியல் செய்து கொண்டு இருக்க முடியாது. எனவேதான் ஒரு தூய சக்தியாக தமிழின உணர்வோடு, தமிழினத்தை காக்கக்கூடிய பொறுப்புணர்வோடு, தமிழர்களுடைய உரிமையை மீட்பதற்காக அதே நேரத்தில் முரண்பாடு இல்லாமல் மத்திய அரசோடு மோதி பெறுவதை விட பேசி பெறுவதுதான் சிறந்த ராஜேந்திரம் என்று அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயலை நான் மனதார விரும்பி, அவருடைய அணுகுமுறையை விரும்பி இன்றைக்கு அவரை நான் பொறுப்பேற்று அவருடைய தலைமையை ஏற்று இணைந்திருக்கிறேன். அவரிடத்தில் இன்னைக்கு நான் பேசுகிற போது இதைத்தான் சொன்னேன். குரலை பற்றி எல்லோரும் பேசுவார்கள், குரலுக்கு கூட்டம் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் கூட்டணியிலே மத்தியிலே ஆட்சியிலே அங்கம் வைத்த போது கூட திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று எந்த தமிழ்நாட்டுடைய தலைவர்களும் செய்யவில்லை. அந்த மத்திய அரசை வலியுறுத்தி திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று
சொன்னவர் இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள்தான். எனவே அவரை மனதார நான் இன்றைக்கு பாராட்டினேன். அதற்காக அப்படிப்பட்ட அவருடைய தமிழ் உணர்வை பாராட்டி போற்றி அவர் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய இருக்கிற சக்தியாக இருக்கிற ஒரே தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை நம்பி அவருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கிற முதல் தொண்டராக நான் கடைசி வரை பயணிப்பேன் என்கிற அடிப்படையில் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன்.